இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. தினம் நீங்க ரொம்ப நல்லவங்க, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்னு சொல்லிட்டு இருந்த அந்த சரோஜாவுக்கு அந்த அமிர்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணவே இல்லல்ல. ச்சே, அந்த அமிர்தாவை இவ எங்க இருந்து பிடிச்சாலோ என்னவோ. என்னாச்சு ராஜேஸ்வரி, ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? ஐயோ, முகெல்லாம் எப்படி வாடி போயிருக்கு பாரு. சரி சரி வா, நானும் நீயும் மானச சரோவர் யாத்திரைக்கு போயிட்டு வரலாம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எப்பவும் விளையாட்டு தானா? எனக்கு வயிறு எரியுது. மனசுல என்னென்னவோ ஆசைகளை வளர்த்துக்கிட்டேன். என் புள்ள ராஜா மாதிரி வாழ்வான்னு கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் நடக்கும், உன் கனவெல்லாம் நிறைவேறும். எதுக்காக நீ வருத்தப்படுற? அதான் இந்த வீட்டுக்கு ஒருத்தி வந்து சேர்ந்திருக்காளே, அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என் கவலை அதிகமாச்சு. நீ பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. விக்ரம் சரோஜா அப்படிப்பட்டவங்க தான். அடைக்கலம் கொடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு அடைக்கலம் தான் கொடுக்கறாங்க, நாளைக்கு குழந்தை பிறக்கலன்னு அவளையே தத்தெடுக்கிறேன்னு சொன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய சொத்தை பார்த்த உடனே ஆசை வந்துருச்சுன்னா, அவங்க ரெண்டு பேரோட மனசை மாத்திட்டா, விக்ரம் சரோஜா ரெண்டு பேரும் செத்துட்டாங்கன்னா? உங்க அண்ணி சுபத்ரா வேற சிவபக்தி உள்ளவங்க, இவளும் அவங்களுக்கு அங்கதான் கிடைச்சிருக்கா. அந்த ஆண்டவன் தான் அனுப்பி வச்சிருக்கான் ஆண்டவனோட பிரசாதம். இவ தான் என் பேத்தின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் காசி ராமேஸ்வரம் போறது கேரண்டி. குழந்தை பிறக்க கூடாதுன்னு பால்ல மருந்து கலந்து கொடுத்தல்ல, அது அப்படியே நடத்து. அத செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை துரத்தி ஆகணும். அந்த பொண்ணோட விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறது ஏன் வேலை. இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு அனுப்புறது தான் எனக்கு நிம்மதி. சொந்தம் பந்தம் யாருமே இல்ல. கோவில்ல கிடைச்ச பொண்ணு, அனாதைகளை கொல்றது ரொம்ப சுலபம். அப்படிப்பட்டவங்க செத்தா யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த அமிர்தா விஷயத்த நான் பாத்துக்கிறேன். வெறும் ரத்தக்கரை மட்டும்தான் இந்த கையில இருக்க. ஆனா அந்த நாகினி நாகமணி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கா. இப்ப என்ன பண்றது பாபா? அந்த நாகமணிக்காக இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்க. கோவில் அர்ச்சகரை நாம கொலை பண்ணிட்டோம். ருத்ரா அவனோட ஆயுசு முடிஞ்சு போச்சு, அதனால செத்துட்டான். அவன் செத்ததும் ஒரு வகையில நன்மைதானம். நாம ரெண்டு பேரும் நல்ல காரியத்தை தான் பண்ணிருக்கோம். என்ன நல்ல காரியமோ என்னமோ, நீங்க தான் பாபா வரும்போது சொன்னீங்க அவ இனிமேல் துர்காபுரத்துல இருக்க மாட்டான்னு. துர்காபுரத்துல இருக்க மாட்டான்னு தான் சொன்னேன். ஆனா துர்காபுரத்துக்கு வரவே மாட்டான்னு சொல்லலையே. அந்த அர்ச்சகருக்கும் அந்த நாகராணிக்கு ஏதோ ஒரு பாசம் இருக்கு, அது எனக்கு தெரியுது. இந்த அர்ச்சகர் செத்து போயிட்டான்னு அந்த நாகராணிக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அவ அந்த கோவிலுக்குள்ள வருவா.
நான் இப்பவே போய் அந்த நாகனிக்கா காத்திருக்கவோ பாபா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் இப்பவே கிளம்புறேன். ஆஹா, நாம நாகமணிக்காக காத்திருக்கும் போது நீ அந்த நாகராணிக்காக காத்திருக்கன்னு சொல்ற? பின்ன அவ தான் தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே. இனி அது நடக்காது. இங்க இருந்தே அவளை நான் கட்டி போடுறேன். நான் விரிக்க போற வலையில அவ கண்டிப்பா வந்து விழுந்தே ஆகணும். ஜெய் மகாகாளி. கோவில சுத்தி ஒரு கோடு போட்டுட்டு வந்திருக்க. அது அந்த லக்ஷ்மணன் போட்ட கோட்டை விட இந்த பைரவம் போட்ட மாயக்கோடு எந்த விதத்திலையும் குறைஞ்சதில்லை. அர்ச்சகனை பலி கொடுத்ததுனால அந்த நாகராணி நம்ம கைக்குள்ள வந்துருவா. அந்த கிழவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவ எப்படியும் கோவிலுக்குள்ள வந்தே தீரும். ஒரே தடவை நான் போட்ட அந்த கோட்டை தாண்டி உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் திரும்ப உயிரோட அவ போகவே முடியாது. அவளோட பூஜை, பிரார்த்தனை, பழி எதுவுமே அவளை நாம் போட்ட கோட்டில இருந்து காப்பாற்ற முடியாது. அந்த நாகனி மட்டும் ஒரு தடவை என் கைக்குள்ள வரட்டும். அதுக்கப்புறம் அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. முதல்ல அர்ச்சகரோட மரண செய்தி அவ காதுக்குள்ள விழணும். அதுக்கு ஏற்பாடு பண்றேன். நாகமணிக்கு சக்தி வந்ததுக்கு அப்புறம் அதை என் உடல்ல பொறுத்துன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. குடு குடு நாகமணிய. அது எங்க வம்சத்தை சேர்ந்தது. நாகமணியை எடுத்துக்கிட்டு தக்ஷக வனத்துக்கு வான்னு எப்பவோ சொன்னல. மறந்துட்டியா? சுயநலக்காரா, நீ ஒரு சுயநலக்காரன். உன்னோட பேராசை உன்னை ஆபத்துல தள்ளி விட்டுரும். என் பேச்ச கேளு. என் நாகமணியை என்கிட்ட கொடுத்துரு. தக்ஷக வனத்துக்கு வா. பொறுத்த வாக்க மீறினது இல்லாம சுயநலமாவும் இருக்கியா? உன்னோட வம்சத்தை கூண்டோடு அழிக்காம நான் விட மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஏங்க இப்படி வேர்த்து கொட்டுது? ஏமா, அது கெட்ட கனவு வந்துருச்சு. நீ படுத்துக்கோ. உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிறது இது 3வது முறை. கொடுக்க மாட்டேன்னு அலறீங்க, பயத்திலேயே இருக்கிறீங்க. என்ன காட்சி உங்களுக்கு? அது என்ன கனவுன்னு தான் சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்ல ஹேமா, கெட்ட கனவு. நீ படுத்துக்கோ. அமிர்தா, நீ இப்போ நாக உருவத்துல மாறலன்னா நீ இறந்து போயிடுவ. ராத்திரி 12 மணிக்கும் பகல் 12 மணிக்கும் நீ நாக உருவத்துல மாறியே தீரணும். இல்லைன்னா அது உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிடும். மணி இப்போ 12 ஆக போகுது. நான் என் நாக உருவத்துக்கு மாறி ஆகணும். இப்ப நான் என்ன பண்றது? கடவுளே, நீதான் இப்ப என்ன காப்பாத்தணும். இவங்க எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சு நான் எப்படி போறது? நான் நாக உருவத்துக்கு மாறும்போது இங்க இருக்கிற யாராவது என்ன பார்த்துட்டாங்கன்னா
நாக உருவத்துக்கு மாறலனாலும் எனக்கு பிரச்சனை தான். நான் நாகமா உருமாறும் போது யாரும் என்னை பார்க்க கூடாதே. ஒருவேளை பார்த்துட்டா நான் பாம்புங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பரமேஸ்வரா, நீ தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். இந்த நேரத்துல இவன் என்ன பண்றாங்க? திருடி மாதிரி எங்க போயிட்டு இருக்கான்? ராத்திரி இந்த நேரத்துல வெளியே எங்க போறான்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். எங்க போனா? அவ பின்னாடி தானே வந்த, இந்த பக்கமா தானே வந்தா. அதுக்குள்ள எங்க மாயமா மறைஞ்சா? எப்படியோ வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதுவே போதும். இந்த விஷயத்தை ராஜேஸ்வரி கிட்ட சொல்லி அவளை சந்தோஷப்படுத்தணும். சீக்கிரமா வா ராஜி, சீக்கிரமா வா. ஏன் இப்படி கத்துறீங்க? ஏன் இப்படி அலற அடிச்சுக்கிட்டு கூப்பிடுறீங்க? அந்த அமிர்தாவால என் நிம்மதி போச்சு, உங்களால என் தூக்கம் போச்சு. நிம்மதி போச்சுன்னா கூடவே தூக்கமும் போயிடும் ராஜேஸ்வரி. அந்த அமிர்தாங்கிற பொண்ணு உன் திட்டம் முன்னாடி தூள் தூளா போயிடுவா ராஜேஸ்வரி. உன்னோட நிம்மதி உன்னை விட்டு போகாது. நீ ரொம்ப நிம்மதியா இருக்க போற. சரி சொல்லுங்க, ஏன் ராஜி ராஜின்னு அலற அடிச்சுக்கிட்டு வந்தீங்க? பாம்பு கிம்பு ஏதாவது பாத்தீங்களா? இல்ல ராஜி, நீ சந்தோஷப்படுற விஷயத்த பண்ணிருக்க. அமிர்தா விஷயத்துல அவளை சாகடிக்க போறேன்னு சொன்னீங்க, சாகடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல, சரியான இடத்துல அடிச்சேன். இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. ரொம்ப நல்ல காரியம் தான் செஞ்சிருக்கீங்க. அமிர்தா வீட்டை விட்டு போயிட்டா. அமிர்தா போயிட்டா. அமிர்தா போயிட்டா. சித்தப்பா, விக்ரம், அமிர்தா வீட்டை விட்டு போயிட்டாப்பா. என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? சரோஜா, 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 சரோஜா. என்னாச்சு விக்ரம், ஏன் இப்படி கத்துற? அம்மா, அமிர்தா வீட்டை விட்டு போயிட்டானா? சித்தப்பா பார்த்தேன்னு சொல்றாரு. விதி விட்ட வழிதான் வாழ்க்கை. வலுக்கட்டாயமா யாரையும் எந்த சொந்தத்திலையும் கட்டி போட முடியாது. இந்த நேரத்துல போயிருக்கான்னா அவ திருடியா தான் இருக்கணும். கையில கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு போயிருப்பா. சின்னம்மா, அமிர்தா அப்படிப்பட்டவ இல்ல. அவளை கண்டபடியெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். என்னங்க, என்னாச்சு? அமிர்தா வீட்டை விட்டு போயிட்டானா? இந்த நேரத்துல அவளை எங்கன்னு போய் நாம தேட
தான் சொல்றான். எல்லாரும் பேசாம போய் தூங்குங்க. போங்க போங்க. இந்த அமிர்தா சாதாரண ஆள் இல்ல. இவ வெளியே போனது நானே பார்த்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அதுவா நான் தான் சாப்பிட்டேன். அவ மறுபடியும் வீட்டுக்குள்ள வரணும்னா இந்த வாசல் வழியா தான் வரணும். ஆனா இவ எப்படி உள்ள வந்தா? முதல்ல இவ எதுக்கு வெளியே போன? என்னாச்சுப்பா? ஏன் அப்படி கத்துனீங்க? இல்லையே அர்ஜுன். என்னப்பா ஆச்சு? பாம்பு ஏதாவது பாத்தீங்களா? என்னப்பா ஆச்சு? ஏன் அப்படி கத்திக்கிட்டே வரீங்க? இல்ல அர்ஜுன். என்னாச்சுப்பா? பாம்பு ஏதாவது பாத்தீங்களா? உண்மையை சொல்லுங்க. உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த பாம்பு எங்க இருக்குன்னு எனக்கு காட்டுங்க. அர்ஜுன், பாம்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. போய் இங்க இருந்து. எனக்கு தெரியும். பாம்பும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. கன்ஃபியூஷனா இருக்கா? ஐயோ, நான் சும்மா விளையாடினப்பா. ஏன் பயப்படுறீங்க? அர்ஜுன், எல்லா நேரத்திலையும் விளையாட்டு சரியா இருக்காது. ஏற்கனவே நிறைய பிசினஸ் டென்ஷன்ல இருக்கேன். மன்னிச்சிருங்கப்பா. பாட்டி மாதிரி ஆக்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன். இந்த வீட்ல யாராவது ஒரு கொசு கடிச்சு அலறனா கூட பாட்டி வந்து முதல்ல சொல்ற வார்த்தை அன்னைக்கு ஹோம பாதியில நின்னு போச்சு, அதனால தான் பாம்பு கண்ணுக்கு தெரியுதுன்னுவாங்க. அப்படிதான் நானும் சொன்னேன். உங்களை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, எதையாவது நினைச்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உன் கேள்வி கணக்கில் முடிஞ்சிருச்சுன்னா நான் கிளம்பலாமா? விளையாடலாம் நினைச்சேன், ஆனா உங்க மூடு சரியில்லை போல இருக்கு. பாய்ப்பா. அர்ஜுன், சாரி கண்ணா, கோவத்துல பேசிட்டேன். மனசு சரியில்லை. பரவாயில்ல, விடுங்கப்பா. நான் ஒன்றும் தப்பா நினைக்கல. பட் ஒன் ரெக்வெஸ்ட், என்ன டென்ஷன் இருந்தாலும் அமைதியா இருங்க, எல்லாம் சரியா போயிடும். உங்க மனசு சரியானதுக்கு அப்புறம் என்கிட்ட வாங்க. உங்களை சிரிக்க வைக்க நான் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். ராஜே, எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு தெரியா? நீங்களே போட்டு குடிங்க. புரிஞ்சு போச்சு. நீ என் மேல கோவமா இருக்க. ச்சே, இந்த அமிர்தா வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என் பேச்சுல நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. எதுக்கு தேவையில்லாம போய் சொன்னீங்க? என்னமோ உங்களை பார்த்து பயந்தோட மாதிரி பேசுனீங்க. அவ போயிட்டாலேங்கிற சந்தோஷத்துல நான் என்னென்னவோ பேசி கெட்டவளாயிட்டேன். என் கண்ணால பார்த்தனே அவ வெளியில போயிட்டு வந்தத. நான் துரத்துனது சொன்னதெல்லாம் போய் தான். ஆனா அவ வெளியே போனதுல உண்மைதான். என் கண்ணுங்கிற கேமராவில தெளிவா படம் பிடிச்சேன். என்ன நம்பு ராஜி. ஜோக்கர் மாதிரி ஆயிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்ல. அந்த அமிர்தாவை நானே ஒரு வழி பண்ணிடுறேன். நீயே என்ன நம்பலனா எப்படி ராஜி? சரி போட்ட விடு. ஆனா நான் சொல்றது உண்மை. ஆனா அவன் நேத்து மெயின் டோரை ஓபன் பண்ணி வெளியே போனதை நான் நிரூபிச்சு காட்டியே தீருவேன். என்னத்த வெளியில போனா? ரூம்ல இருந்து தானே வெளியே வந்தா. அத நானே பார்த்தேனே. டிஃபன் ரெடியா இருக்கு, போய் சாப்பிடுங்க.
ராஜி ஏன் என் மேல இப்படி எரிஞ்சு விழறா? ரொம்ப அலட்சியப்படுத்துறா. அப்படின்னா நான் இந்த வீட்டுல தண்டு சொல்றா? இந்த அமிர்தா வீட்டுக்கு வந்ததுல இருந்து யாரும் என் பேச்சை நம்பவே மாட்டாங்க. அவ வெளியே போனது என் கண்ணால நான் பார்த்தனே. நான் தானே அதுக்கப்புறம் மெயின் டோரை லாக் பண்ணேன். அப்படி இருக்கும்போது அவ எப்படி உள்ள வந்திருப்பா? இத பத்தி யோசிச்சு யோசிச்சு பைத்தியமே பிடிக்கும் போல இருக்கு. வாச கதவை திறக்கல, ஜன்னலையும் உடைக்கல. இப்படிப்பா உள்ள வந்தா? இருக்கட்டும், அமிர்தாவை நான் சும்மா விட மாட்டேன். மாய மந்திரம் செஞ்சாவது நீ யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிற.